வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் என்ன பண்ணுறேன்னா சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் அதிகமாக கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் வந்துட்டு ஒரு 250 ml பால். இது நல்லா மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்ட் ஆகணும். ஏன்னா நம்ம அதை ஸ்டவ்வில் ஏற்ற போகிறோம். கார்ன்ஸ்டார்ச்சுன்றதுனால நம்ம மிக்ஸ் பண்ணலைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் வந்து நல்லா இப்போயே நல்லா மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா திக்காகும். இந்த ரெசிபி வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது தம்ப்நெயிலில் போட்டிருக்க மாதிரி கேக்காக எடுத்துக்கிறவங்க கேக்குன்னு எடுத்துக்கலாம், ஐஸ்கிரீமாக எடுத்துக்கிறவங்க ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம், ஃபுட்டிங் எடுத்துக்கலாம். மூணுமே நல்லா ஒரு கலந்த ஒரு ரெசிபியாக தான் இருக்கும். நம்மளுக்கு திக்காகிடுச்சு. நான் ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். சிம்பிளாக குயிக்காக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம். நம்ம எல்லாம் கொஞ்சம் கட்டியான பேருக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆறணும் நம்மளுக்கு. அப்புறம் நம்ம ஒன்று செய்ய போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நபாட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு கோரஸ் பவுடராக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் நபாட்டி எடுத்துக்கலாம், பிஸ்கெட் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு சாக்லேட் பிஸ்கெட் கூட சூப்பராக இருக்கும். நபாட்டி வந்து உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் பிஸ்கெட் கூட போடலாம், இல்லை சாக்லேட்ஸ் போடலாம் டெக்கரேஷனுக்காக மேலே. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக நீங்கள் செய்யணும், குழந்தைங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப வந்துட்டு நைஸாக அரைச்சிடக்கூடாது, ஒரு குறைன்னு இருந்தால் போதும். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த கலவையையும் நம்ம வந்துட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா கட்டியாக இருக்கும் கார்ன்ஸ்டார்ச்சுன்றதுனால. அதனால் ஒரு மிக்சியில் போட்டு சும்மா ஒரு பல்ஸில் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். நம்மளுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அரைச்சாச்சு. இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம். கிட்ட என்ன கண்டெய்னர் இருக்கோ அதில் வந்து இதை போர் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டியதான். பார்த்திங்களா எவ்வளோ குயிக்காக முடிஞ்சிடுச்சு. ரொம்ப சிம்பிள், வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். நான் இப்போ காட்டுறவங்களுக்கு செட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, வாவ், நுரெல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா நபாட்டி, அதை வந்து அப்படியே மேலே போட்டு டெக்கரேஷன் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். நான் சொன்ன மாதிரி ஃபுட்டிங்கிறவங்களுக்கு ஃபுட்டிங், கேக் அப்படின்றவங்களுக்கு கேக்காகவும் இருக்கும். டேஸ்டான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். இதை டெக்கரேஷன் பண்ணும்போது மேலே பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சைன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கீழே தெரியப்படுத்துங்க. நம்மளோட ஃபுட்டிங் கேக் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.